வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவருடைய பேர் இருந்தால் தான் இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விடயம், அவர் வந்தால் தான் இதுக்கே ஒரு சிறப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விடயம். ஸோ இதனால கமல்ஹாசன் அவர்கள் அதிர்ச்சிக்குள்ள ஆகியிருக்காங்க. ஸோ அது என்ன விடயம்? அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரதீப் அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண துரோகம் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது மறக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு விடயம், அதை பார்க்கல ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சத்தியமா ரொம்ப கவலையா இருக்கு. மக்கள் சக்தி மக்கள் சக்தி மக்கள் பவர் அப்படின்றாங்க. ஆனா அந்த 65 கேமரா லைவ்ல இருந்தும் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண அந்த தவறான தீர்ப்புக்கு இந்த மக்கள் சக்தியால் ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ற இது ஒண்ணுதான் இருக்கு. சரி, பிரதீப் அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். தலைவர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி அதிர வச்சாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. நம்ம மோகன் சார் அவர்கள், வெள்ளி விழா நாயகன் அவர்கள் அவருடைய ரீசெண்டான வீடியோஸ்ல சொல்லியிருப்பாரு, 1973 இருந்து இப்ப 2024 கிட்டத்தட்ட 51 வருடங்களுக்கு மேல ஒருத்தர் நம்ப ஒன்னா இருக்காரு, அவர் வந்தா தான் எல்லாமே சிறப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பவர் இருக்கு அப்படின்னா அது சாதாரண விடயம் இல்லை. உலகத்துல எந்த சினிமாலையும் எந்த நாட்டிலையுமே நடக்கல. அது இங்க இந்தியாவில் அதை தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் பண்ணி கொண்டிருக்காங்க. அது அந்த நடிகரோட நானும் அவர் இருக்கிற இடத்துல நடிச்சேன் அப்படின்னைக்குள்ள அது எனக்கு பெருமையா இருக்குன்னு அவர் சொல்லைக்குள்ள வேற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? இதெல்லாம் நல்ல மனசு உடையவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்காது. சரியா? ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இப்ப என்ன நடந்திருக்குன்னா, நம்ம பிரபாஸ் அவர்களுடைய இந்த கல்கி படம் அது ஜூன் 27ஆம் தேதி வெளியாக இருக்குது. அதுல பல நட்சத்திரங்கள் கமல்ஹாசன் அவர்கள், அமிதாப் பச்சன் அவர்கள், அப்புறம் தீபிகா, அவங்களோட பேரு தீபிகா படுகோனா அவங்க, அப்புறம் எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள், இப்ப நமக்கு தெரியாத நட்சத்திரங்கள் எல்லாம் படம் பாக்கிக்குள்ள வருவார்கள். அப்படியான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கார்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த படத்துக்கு இன்னும் மக்களிடம் சென்றடையணும், இன்னும் காணாது. ஸோ கமல்ஹாசன் அவர்களுடைய பேரை போட்டாச்சு, அமிதாப் பச்சன் அவர்களுடைய பேரை போட்டாச்சு, தீபிகா படுகோனோட பேரை போட்டாச்சு. ஆனால் இந்த படத்துக்கு நம்ம இவ்வளவு கோடி செலவு பண்ணியிருக்கோமே, இவ்வளவு கோடி கேள்விப்பட்டேன். கமல்ஹாசன் அவர்களுக்கு மட்டும் ஏதோ 90 கோடி அப்படின்னாங்க, 90 கோடி 95 கோடின்னாங்க. அதில் உண்மை எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் 90 கோடின்றாங்க, ஒரு பக்கம் 135 கோடின்றாங்க. அது எனக்கு ஷூரா தெரியல. சரி, அவர் ஒரு 20 நிமிஷம் தான் வாராராம் கமல்ஹாசன் அவர்கள் பிரபாஸ் அவர்களுக்கு வில்லனா பண்ணியிருக்கார் போல இருக்கு. ஸோ அப்ப அவருக்கே இந்த ஒரு 100 கோடி கிட்ட வருது அப்படின்னா, அப்ப அந்த படத்தோட பட்ஜெட் எங்கன்னு நினைச்சு பாருங்க, பிரபாஸ் அவர்களுடைய சேலரி. அப்போ படத்தை எடுத்தவர்கள் அச்சோ போட்டது எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் ஒன்றுக்கு. ஸோ அப்போ இந்த படம் ட்ரெய்லரு வந்துச்சு, பாட்டு சிலது வந்திருக்கு, அந்த காரை பண்ணியிருந்தார்கள். இதை விட பிரம்மாண்டமா பண்ணணுமே, யாரு வந்தா நல்லா இருக்கு? ஒரே ஒருத்தர் வந்தா மட்டும்தான் அது நடத்த முடியும். இன்னொருத்தங்க ஒரு உயர் பதவியில் இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க, ரஜினிகாந்த் என்ற பேர் தான் இந்தியாவிலே மோஸ்ட் பவர்ஃபுல் நேம். ஸோ ரஜினிகாந்த் கிட்ட இருந்து ஒரு கால் வருது அப்படின்னா அது காற்று போகாத இடத்துல கூட அவருடைய அந்த பேரு அந்த இன்ஃபுளுன்ஸ் போகும் அப்படின்னு, த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி, ஏசியாமா அப்படின்ற மாதிரி அவருடைய தலைவரோட அந்த ஒரு இதொன்னு. அப்போ படக்குழுவினர் என்ன, கல்கி படக்குழுவினர் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய அந்த 23ஆம் தேதி சண்டே இந்த ப்ரீ ரிலீஸ் எவெண்டோ ஏதோ ஒன்று பண்ண இருக்காங்க எங்க ஆந்திரால, தெலுங்கு ஆந்திரால. ஸோ அப்போ தலைவரோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பா அது படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும். இதுவரைக்கும் சென்றடையாத பகுதிகளில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தோட இதுக்கு வந்தாங்க அப்படின்னு அவருடைய பேரை போட்டாலே அது போகும் அப்படின்றதுனால தலைவர் அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கார்கள், தலைவரை அழைப்பதற்கு காத்திருக்கார்கள். அதை பற்றி பேச்சு போயிருக்கு அப்படின்றது தகவல். சரியா? இது காலமே காமிக்குது. எத்தனை பேர், அதாவது கமல்ஹாசன் அவர்கள், அமிதாப் பச்சன் அவர்கள், இப்படியான பேர்கள் இருந்தாலும், இப்படியான நட்சத்திரங்கள் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருக்கு நீ வராது அப்படின்றதுதான் இதொன்னு. ஸோ இது படத்தில் மட்டும் இல்லை, தலைவரை பற்றி தலைவர் பண்ணுற விடயங்கள் படத்தில் மட்டும் கூப்ஸ் பம்ஸ் ஆகாது, நிஜத்திலையுமே பேசக்குள்ள வேற லெவல் மாசா இருக்கும். அதனால தான்
அவர் சூப்பர் ஸ்டார். சரியா? அவருக்கு பக்கத்துல கூட எந்த யாராலும் வர முடியாது. ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம், இப்படியான நல்ல விடயங்கள் நடக்கணும்னா மனசு சுத்தமாக இருக்கணும். தலைவர் அவர்கள் யாருடைய வாழ்க்கையை மலிக்கல, அதனால தான் அவர் இவ்வளவு தூரம் கிங்காக இருக்காரு. ஓகே, இது தலைவர் சம்பந்தமான அப்டேட். அடுத்தது வந்து கமல்ஹாசன் அவர்கள் வேர்சஸ் பிரதீப். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாழ்க்கையில் எனக்கு இன்னொரு 80 வருஷம் ஆனாலும் என்னால் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னா ஒரு ஷோவை பார்த்து என்னுடைய ரத்த கொதிப்பு, என்னுடைய இந்த வயசுலேயே ரத்தம் கொதிச்சது அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் நவம்பர் 4 பிக் பாஸ் 7 தமிழ் 2024 நவம்பர் 4ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பிரதீப் என்ற அப்பா அம்மா இல்லாத, சினிமா பேக்ரவுண்டோ பண பேக்ரவுண்டோ இல்லாத ஒரு 33 வயது இளைஞர் அவருடைய நல்ல செயல், அவருடைய கேமிங் திறமை காரணமாக பிக் பாஸ்ல பல பேர் 100 நாட்கள்ல சம்பாதிக்க வேண்டிய மக்கள் சக்தியை ஒரு 4 வீக்ல சம்பாதிச்சாரு. இவர் தான் வின்னர் அப்படின்னு கேட்கல. கமல்ஹாசன் அவர்கள் பண்ண ஒரு தவறான ஒரு தீர்ப்பு, அவருடைய ஒரு ஆணவத்தின் உச்சத்தினால மாயாவுக்கு அவருடைய ஃபேவரிசம், அதனால லைவ்ல பிரதீப் அப்படி பண்ணல அப்படின்றதுக்கு எக்கச்சக்கமான வீடியோல் இருக்கு. 24 மணி நேரம் லைவ் அந்த ஷோ, பிக் பாஸ் ஷோ. அதுல பிரதீப்பை இப்படி மாட்ட வைக்கணும்னு மாயா, பூர்ணிமா, நிஷன் போட்ட அத்தனை வார்த்தைகளும் அத்தனை படங்களும் இருக்கு. இவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த ஷோவை நடத்துவதற்கு 135 கோடி என்னவோ கொடுக்கிறார்கள். அந்த 135 கோடி சம்பளம் வந்து நீங்க எந்த பதவியில வேணுமென்றாலும் இருங்க, நீங்க எவ்வளவு பெரிய நடிகராகவும் இருங்க, ஆனா இது வந்து இந்த பிக் பாஸ் ஷோல நீங்க ஒரு நடுவராக மக்களுக்கும் இந்த போட்டியாளர்களுக்கும் நடுவில் மக்களோட கருத்து எதுவோ அதை சொல்லுவதுதான் உங்களுடைய பணி அப்படி என்பதற்கான அந்த 135 கோடி. இதை வந்து தெலுங்குல நாகார்ஜுனா சார் அவர்களும் சரி, மும்பைக்கு பாஷா, மும்பையோட டான் சல்மான் கான் சார் அவர்களும் சரி இதைத்தான் வந்து பண்ணி கொண்டிருக்கார்கள். மக்களோட கருத்துக்கு மாற அவங்க பண்ணல, தங்களுடைய விருப்பத்துக்கு விருப்பம் தான் முக்கியம் அப்படின்ற ஆணவத்தில் அவர்கள் வந்து பண்ணல. அதனாலதான் தெலுங்கு சூப்பர் டூப்பர் ஹிட். பல்லவி பிரசாத் அப்படின்றவர் வந்து வின் பண்ணாரு, ஒரு வேலை விவசாயியோட மகன். பட் இங்க வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் எடுப்பதுதான் முடிவு. சொல்லுவாங்கல்ல, நான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவர் வந்து அவ்வளவு தூரம் அநியாயமாக பிரதீப் அப்படின்னு ஒருத்தரை குற்றம் சுமத்தினவர்களையே தீர்ப்பை வழங்க விட்ட ஒரு அநியாயம் இந்த இதில் தான் நடந்துச்சு. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து, அதுவும் உமன் விடயத்தில் தப்பானவர்னு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பி, அதுக்கப்புறம் மக்கள் எக்கச்சக்கமான குறும்படம் போட்டார்கள். பிரதீப்புக்கு எதிராக இந்த மாயா கூட்டம் பண்ணது ஒன்றுமே கண்டுக்காம அடுத்த வீக் வந்து ஒரு நாடகம் ஆடினாரு. இது நான் பண்ண இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்தவர்கள் சொன்னாங்க, அப்போ நீங்கள் அதுக்கு நடுவர் அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் நியாயமே இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணாரு. அப்போவே கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த மார்க்கெட் வந்து போச்சு. சரியா? அது ஆல்ரெடியே வந்து எப்படி சொல்லலாம், இப்போ சிவகார்த்தியன் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் என்று வந்தால் மக்கள் வந்து சிவகார்த்தியன் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். அதுதான் உண்மையான மார்க்கெட் நிலவரம். விக்ரம் என்ற படம் பல வருடங்களுக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஹிட்டை கொடுத்துச்சு. அதற்கு காரணம் லோகேஷ் அவர்கள், அனிருத் அவர்கள், சூர்யா அவர்களுடைய என்ட்ரி. அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் அவர்களுடைய இதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ ரஜினி படம்னா ரஜினின்ற பேர் போதும். பட் இங்க வந்து கமல்ஹாசன் அவர்களை படம் வச்சு அடிக்கக்குள்ள நிறைய விடயங்கள் சிந்திக்கணும், மக்களை வரவேற்பதற்கு என்னென்ன பண்ணணும்ன்றதை திங்க் பண்ணணும். இதுதான் மார்க்கெட் வேல்யூ. ஸோ அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ்ல அதுவும் 24 மணி நேரம் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. தப்பே பண்ணாத ஒருத்தருக்கு அப்படி ஒரு அநியாயத்தை பண்ணபடியா கமல்ஹாசன் அப்படின்னாலே இந்த பிரதீப் அவர்களுக்கு பண்ண ஒரு விடயம் தான் யாரா இருந்தாலும் நல்ல மனதுமுடையவர்களுக்கு ஞாபகம் வரும். ஒருத்தங்க வந்து ரியல் லைஃப்ல ஹீரோவா இருப்பவங்க தான் ரியல் லைஃப்ல ஹீரோவா மக்களிடம் ஜெயிக்க முடியும், நிற்க முடியும். அது வந்து தலைவர்கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள்ட்ட இத்தனை வருடம் அவர் ஹீரோவா இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் ரியல்ல அவர் ஹீரோ. ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இன்று வந்து பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் 7 நம்மளோட வின்னர், 50 லட்சம் ரூபாய் காசு, ஸ்பாட் லைட்டு, மூவி வாய்ப்புகள் அப்படின்னு வந்திருக்க வேண்டிய ஒரு நபர். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறார் அப்படின்னு ஒரு கேள்வி நிலைமைக்கானதுக்கான நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நவம்பர் 4ஆம் தேதி மாயாவுக்கு ஃபேவரிசமாக அவருடைய ஆணவத்தின் உச்சத்தில் எடுத்த ஒரு முடிவு தான். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆதாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு, வீடியோ பொருட்களே இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அவர்கள் என்று சொன்ன விடயம் என்னன்னா அவருடைய என்கேஜ்மெண்ட். சரிங்களா? நினைச்சு பாருங்க, பிரதீப் அவர்களுக்கு பிக் பாஸ்க்குள்ள வரும்போது பிரதீப் அவர்களை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னே தெரியல. சரியா? அப்படிப்பட்ட ஒரு நபர் 4 வீக்கில் 4.5 லட்சத்துக்கு மேலே ஓட்டு எடுக்கிற அளவுக்கு மக்களோட அன்பை பெற்றாரு. ஸோ இவ இப்படி மக்களோட அவர் ஒரு ட்வீட் போட்டாலே 2 லட்சம் 3 லட்சம் பேருன்னு போகுது.
ஆனால் இப்போ பிரதீப் அவர்கள் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு, அவர் இன்று வந்து போட்டிருக்காரு. அதில் அவருடைய 2 ஃபோட்டோ, அப்புறம் ஃபேமிலி மேன், எனக்கெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக். அடுத்தது பரவாயில்ல பொண்ணு கொடுத்திருக்காங்க என்ன நம்பி 90s கிட் சாதனைகள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ பிரதீப் அப்படின்றவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கணும். பட் இப்போ வந்து ஓகே, நல்லவங்க வளருவாங்க, நல்லா வருவாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும் தலைவர் சொன்ன மாதிரி. பட் இது என்னுடைய இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஆஸ் அ மனுஷனா, ஆஸ் அ ஹியூமன் பீனா, எப்படி நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கே ஒருத்தர் ஒரு நல்லா இருக்க வேண்டிய ஒரு நபரோட அந்த வாழ்க்கையோட இதை வந்து கமல்ஹாசன் அவர்களால் மாற்றப்பட்டது அப்படின்றத பார்க்கக்குள்ள பல கோடி மக்கள் சக்தி பார்த்துது, வீடியோ பொருட்களும் இருக்கு. ஆனால் ஒன்றுமே வந்து பண்ண முடியலையே. அப்போ மக்கள் சக்தின்னு என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஆஸ் அ மனுஷனா, ஆஸ் அ ஹியூமனாக இருந்துச்சு. அதைத்தான் நான் உங்க கூட சொல்லியிருக்கேன். சரியா, நம்ம இப்போ யாரோ ஒரு பிரதீப், யாரோ ஒரு பிக் பாஸோ அதுக்காக கமல்ஹாசன் அவர்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா நாளைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து என்ன அழிப்பாரு, உங்களை அழிப்பாரு. அப்போ நமக்கு பேச எவனும் வரையிலன்னு நம்ம கவலைப்பட முடியாது. சரிங்களா, நான் நியாயத்தை பேசியிருக்கேன், கரெக்டாக பேசியிருக்கேன். ஸோ ஓகே, பிரதீப் அண்ணா அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை மென்மேலும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள். பொதுவாக மனைவி வந்தோன்னு தான் பல பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு, சிறப்பாக இருக்கு. கண்டிப்பாக பிரதீப் அவர்கள் எப்படி பிக் பாஸில் அந்த 4-5 வீக்கில் மக்களோட சக்தியை பெற்று பிக் பாஸுக்குள்ள கதாநாயகராக இருந்தாரோ, கூடிய சீக்கிரம் அவரோட வாழ்க்கை மாறும். அதை விட பல மடங்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் சினிமாவில் ஜொலிப்பார் அப்படின்றது என்னுடைய வியூ. ஸோ நல்லவங்க வாழ்வாங்க, தலைவர் சொன்னது போல் கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா, ஸோ வாழ்த்துக்கள் பிரதீப் அண்ணா, நல்லா இருங்க, God bless you. சரிங்களா, ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். என்னைக்குமே நான் கொலரை இப்படி நியமித்து ப்ரௌடாக சொல்லுவேன், நான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஃபேன் அப்படின்னு. ஒரு நடிகருக்கு ஃபேன் அப்படின்றத விட நல்ல மனுஷனுக்கு ஃபேன் அப்படின்றத நான் கெத்தாக சொல்கிறேன்டா. சரிங்களா, நன்றி.